எல்லாரும் இலக்கிய பாடம் தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு தந்தை பெரியார் முதல் அறிமுகப்படுத்தினதே அப்பா. 1969 அவருக்கு திருமணம் ஆச்சு. 1969 தான் பேரறிஞர் அண்ணாவும் மறையிறாரு இல்லைங்களா. அப்போ திருமணத்தை தள்ளி போடுற அளவுக்கு ஒரு வீரியம்லாம் வந்து அந்த திராவிட வித்து வந்து எங்களுக்கு அவர் கொடுத்தது தான். அவங்க தேவாரம் திருவாசகம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதான் நான் இங்கே சொல்லுவேன், வாழ்க வாழ்க வாழ்கவேன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா. வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே சமூக நீதி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே சுயமரியாதை வாழ்கவே. அப்படியான வித்தை எங்களுக்கு கொடுத்தவங்க. கல்வியில் மட்டும் எந்த குறையும் வைக்கவே மாட்டேன். அதான் நான் எடுத்தும் வச்சு ஐயா கிட்ட காட்டணும். அவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம். 10வது 12வது படிக்கிறோம். அப்போ இவரும் படிக்கிறாரு எங்களோட. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஎல் பண்ணுறாரு. எம்காம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லா பண்ணணுன்ட்டு ஐயா மாதிரி பிஎல் தனியாக நேரடியாக போய் பண்ணுறேன். இவ்வளோ வயசான பசங்களை வச்சு நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னும் போது தான் எனக்கு யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஐயன் வள்ளுவனுடைய இது அப்பா கிட்ட இருந்து விளைஞ்சு விட்டு எந்த பெயினும் கொடுக்கலங்க ஐயா. பிக்லைன் கொடுத்துட்டு எல்லாம் பிக்லைன்ல இருந்தா எதுவும் ஒரு சின்ன பிரிக்கு கூட பண்ண விடல. ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வந்தவுடனே ட்ரெக்கியோ போட்டதுனால நல்லா ப்ரீத் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ப்ரீதிங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். வீட்டில் ஐசியூ செட்டப் மாதிரியே வச்சுருந்தோம். நல்லா ப்ரீத் பண்ணி 3 வாரம் கோஆப்ரேட் பண்ணேன். டாக்டர்ஸோடும் நல்லா கோஆப்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று தான் கொஞ்சம் அம்மா டாக்டர் திடலுக்கு வர ஐயா பார்த்து